கைப்பாவையாக கருவியா இருக்கிற விஜய் தமிழக வெற்றி கழகம் நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டையும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதில் எந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை. ஆகவே அது 41 பேர் உயிரிழப்பு காரணமாக இருந்த விஜயை முதல் குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்யாமல் காப்பாற்றியது. அதை பாஜகவும் அதிமுகவும் என்டாஸ் பண்ணி 35 நாட்களா இவர்கள் எங்கேயாவது வழக்கு வந்துடும், நம்மளை கைது செய்வாங்கிற அச்சத்தில் ஒரு தப்பி ஓடி போய்விட்டு பாஜகவின் அரவணைப்பில் நீதிமன்றத்தினுடைய எல்லா வகையான உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு கீழே தமிழ்நாட்டு நீதிபதியை நம்ப மாட்டோம், தமிழ்நாட்டு காவல்துறை நம்ப மாட்டோம், தமிழ்நாட்டுடைய விசாரணை அமைப்பை நம்ப மாட்டோம், எந்த தமிழ்நாட்டினுடைய ஊடகத்தை நம்ப மாட்டோம், எங்களுக்கு எல்லாமே டெல்லி பார்த்துக்கும்னு சொல்லிட்டு அந்த மமதையில் வந்து இங்கே ஆடுறாங்கல்ல. ஆதவர்ஜனா மாதிரி விஜய் மாதிரி அவருடைய முதலாளிகள் பாஜக காரர்கள் சொல்லுவதையெல்லாம் அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்றாங்க. திமுகவை திட்டமிட்டு தாக்கி ஒரு திராவிட கருத்துக்களை, ஒரு பகுத்தறிவு கருத்துக்களை, தமிழ் மண் இனம் மொழி என்கின்ற இந்த ஒரு கருத்தாக்க மிக்க ஒரு அரசு, சமூக நீதி அரசு இருக்கு, திராவிட மாடல் அரசு இருக்கு. இதை வீழ்த்துவதற்கு பாஜகவின் கருவியாக விஜய் களத்துக்கு வர்றாரு. நடிகர் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இருக்கு. அதுக்கு அப்பாவி மக்கள், ரசிகர்கள், பாமர மக்கள் இரையாகிறாங்க. அது உயிரையே தர்றாங்க. ஆனாலும் பாஜக வேடிக்கை பார்க்கறது, விஜயை தியாகியாகி விட்டு திமுகவை அங்கே விட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு வராத ஹீரோ எப்படி தப்பிச்சு ஓடி போய் வருவதற்கு 15 மணி நேரம் பண்ணின விஜய் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறதுல கரூர்ல இருந்து பனையூருக்கு எப்படி 3 மணி நேரத்தில் வந்து சேர்ந்த, வந்து படுத்தவன் 3 நாளா வெளியே தலை காட்டல. அப்ப நீ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி உதவி செய்யற மாதிரி படத்துல காட்டிட்டு, படத்துல காட்டுற அரசியல்வாதியை விட மோசமா பெரிய உயர்ந்த சொகுசு வாகனத்துல கேரவன்ல தப்பிச்சு தனி விமானத்துல போய் பெரிய கோடீஸ்வர பங்களாவில் படுத்துக்கிட்டு 20 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவங்களையெல்லாம் கூட்டு மேடி லஞ்சத்தை கொடுத்து அமுத்துறீங்கள. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தனியரசு சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து 2 தினங்களுக்கு முன்னதாக நடந்துச்சு. அதில் பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக கரூர் விவகாரமும் வந்து அதில் முழுக்க பேசப்பட்டிருந்தது. ஏற்கனவே முன்வைத்தது போல எதிர்கட்சிகள் எப்படி முன்வைத்ததோ, தாவேகா தரப்பில் என்னென்னலாம் முன்வைத்ததோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக, ரொம்ப கடுமையான விமர்சனங்களோடு, கடுமையான சொல்லாடல்களோடு வந்து அந்த விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. கூட்டணி சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தி விட்டார் என்கிற கருத்தெல்லாம் வந்து அதில் சொல்லப்பட்டது. முதற்கட்டமா அந்த கரூர் சம்பவம் சம்பந்தமாக அவர் வந்து எந்த விதமான ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கல. இதன் மூலியமாவே உங்களோட தலைமை பண்பை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்ற கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அல்லவா? இது பற்றியான உங்களை பாரு. இல்லை, அவர்கள் வந்து எப்பொழுதுமே சட்டத்துக்கு கட்டுப்படுவதில்லை. சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் மாதிரி தான் அவர் கருதி கொள்கிறார்கள். அப்படித்தான் நடக்கிறாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் அவரை ஒரு செல்ல பிள்ளையாக, சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரி அத்தாரிட்டி மாதிரி அவர் வந்து ஒரு 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 அதிசய மனிதனை மாதிரி அந்த கட்சியை வந்து 2 பேர் போட்டி போட்டு வளர்த்துறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது. சாலையில் எத்தனை பேர் வேணாலும் போகலாம், எத்தனை மணி நேரம் வேணாலும் போகலாம், போக்குவரத்துக்கு இடையூறு செய்யலாம், எங்கே வேணாலும் அவர்கள் எப்படிப்பட்ட அவதூறுகளை வேண்டுமானாலும் பரப்பலாம், அதை யூடியூப்ல போடலாம், என்ன வேணாலும் அவங்கள வந்து சட்டம் தடுக்கிறதுக்கு இல்லை. நீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. எக்ஸ்தலத்துல வந்து தேசத்துக்கு எதிராக நேபாளத்தை போல, பங்களாதேஷை போல, இலங்கையை போல கூட புரட்சி நடக்கும். ஜனநாயக ஆட்சிகள் எல்லாம் புரட்சி வன்முறையின் மூலமாக அகற்றப்பட்டு அதிபர்கள் எல்லாம் தப்பித்தோடியதை மகிழ்ந்து போடுற ஆதவர்ஜனா தான் அடுத்த நாள் தனி விமானத்துல மோடி பார்க்க போறாரு, அமித்ஷா பார்க்க போறாரு, பாதுகாப்பா இருக்காங்க. அல்லது அவர்களுடைய கைப்பாவையாக கருவியா இருக்கிற விஜய் தமிழக வெற்றி கழகம் நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டையும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதில் எந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை. ஆகவே அது 41 பேர் உயிரிழப்பு காரணமாக இருந்த விஜயை முதல் குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்யாமல் காப்பாற்றியது. அதை பாஜகவும் அதிமுகவும் என்டாஸ் பண்ணி அந்த காப்பாற்றியதுக்கு நன்றி கூட சொல்றது மட்டும் இல்லை, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் குற்றச்சாட்டை சுமத்தி விட்டு விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு பெரிய பாதிக்கப்பட்டவர்களைப் போல, நீதி தேவதைகளைப் போல, நீதிமான்களைப் போல காட்டுது. இவர்களெல்லாம் அப்பாவிகளை போல காட்டுது. அப்போ தமிழக வெற்றி கழகத்தை அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தி 41 உயிர்கள் பறிபோவதற்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதில் A1 விஜய் போட்டிருக்கணும், A2 ஆதவர்ஜனா போட்டிருக்கணும், A3 விஜயானந்தா போட்டிருக்கணும்.
அந்த புக்கிங் முன்ன பஸ்ஸில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த அருண்ராஜ் வரைக்கும் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் கைது செய்து சிறையில் அடைத்து குண்டாஸ் போட்டிருக்கணும் முறைப்படி. இதுதான் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எல்லா பக்கம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மோடி அரசு ராணுவம், போலீஸு, இஜெட் பிரிவு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸும் விஜயை பார்த்தா, தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா சிறுநீர் கழிக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஒரு சாதாரண ஒரு வயசான நடிகர், ஒரு ஒரு 55 ஒரு முதியவர் விஜய், அந்த விஜயை பார்த்தா இவ்வளவு பயப்படுறாங்க. இதே நம்ம தனியரசு ஒரு கூட்டம் நடத்த முடியாது. மற்ற எந்த ஜனநாயக இயக்கங்களும் எல்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி மரக்கடை காந்தி மார்க்கெட் வரைக்கும் 7 மணி நேரம் ஊர்வலம் நடத்துறதுக்கெல்லாம் இந்தியாவிலேயே அவனுக்கு அனுமதி கிடையாது. உலகத்திலேயே எந்த அனுமதி கிடையாது. அதிபர்களுக்கே கிடையாது. உலகத்தையே ஆண்ட இங்கிலாந்தினுடைய பக்கிங்ஹாம் அரண்மனையில் கூட 7 மணி நேரம் போக்குவரத்துல நிறுத்தவே முடியாது. அப்போ இங்கிலாந்து அரசரை விட பக்கிங்ஹாம் அரண்மனை, இங்கிலாந்து பேரரசரை விட விஜய்க்கு எங்கிருந்து வந்துச்சு? இந்த சாதாரண நடிகன், தமிழ்நாட்டுக்கார சேர்ந்தவர் கூட கிடையாது. எங்கேயோ ஒரு ஆந்திரா சேர்ந்த விஜய், ஒரு பாண்டிச்சேரி சேர்ந்த ஒரு புஷி ஆனந்த், ஆந்திராவை சேர்ந்த ஆனந்தா. அப்ப தமிழ்நாட்டை சாராதவர்கள் எல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சிக்கு பேர் தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகத்துல போய் இந்த தமிழ்நாட்டு காட்டு கூட்டம் சினிமா திரையரங்கத்திலிருந்து அப்படியே ஓடி அந்த கட்சியில சேருது. அதுல 40 பேர் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு மரணித்து போகாதவர்கள், இந்திய எதிர்ப்பு மொழிப்போர்ல மரணித்து போகாதவர்கள், ஈழத்தில் கொத்து கொத்தா என் தாய் தமிழ் உறவுகள் செத்து மடிந்த பொழுது போராட்ட களத்துக்கு வராத இந்த காட்டு கூட்டம் சாதாரண வயசான நடிகரை போய் பார்க்கறதுக்கு, முகத்தை பார்க்கறதுக்கு 41 பேர் உயிரிழக்கிறாங்க. அந்த உயிரிழப்புக்கு விஜய்க்கு மேல அவர்களுக்கு கோபம் வருவதற்கு மாறாக, தண்டிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வருவதற்கு மாறாக, யார் அந்த உயிரிழப்புக்கு காரணமானவரையே ஒரு விக்டிம் போல, ஐயோ விஜய் ரொம்ப பாதிக்கப்படுவார். அதுக்கு தான் திரு விஜய் அவர்கள் அந்த பேச்சிலே மேற்கோள் காட்டுறாரு. சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்களா, நீங்க அதுவும் கீழமை நீதிமன்றத்துல மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவுகள், அவர்கள் பயன்படுத்திய அந்த சொல்லாடல்களே விமர்சனம் பண்றாரு. உச்சபட்ச அதிகார போதையில இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே இதெல்லாம் தன்னிச்சையா இயற்கையா நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சன பார்வையும் கீழமை நீதிமன்றத்தின் மீது வைக்கிறாரு. உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா, உங்க வழக்கறிஞர்கள்லாம் நீதியரசர்கள் புட்டு வைக்கும் போது நீங்க இப்படிதான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சைகையை காட்டுறாரு. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ அதெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு. அப்போ நீங்க சட்டம் தன் கடமையை செய்ய போகுது, விஜயை பார்த்து ஒட்டுமொத்த இயந்திரங்களும் பயந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி சார்? நீதிமன்றமும் பயந்துருக்குல்ல. நீதிமன்றம் பின்ன எப்படி உங்களுக்கு இப்ப இன்னைக்கு விசாரணை ஆணையத்தினுடைய தலைவர், நீதி விசாரணை ஆணைய தலைவர் அருணாச்சலகிரி சம மாதிரிலாம் ஒரு நடுநிலையான ஒரு நீதி தேவதையை பார்க்க முடியாது. ஒரு நடமாடும் நீதி தேவதையவே நீ அந்த ஆணையத்தையே அவ்வளவு இலகுவா நேற்று குட்டு வச்சு உங்களை நறுக்குன்னு சொல்றேன். அப்ப ஒரு ஆணவத்தினுடைய ஒரு டாஸ்மார்க் கடையில, மதுபான கடையில சாதாரண மனிதர்கள், சமூக விரோதிகள் உரையாடலை விட கேவலமாக ஆதவர்ஜனாவோ விஜயும் ஆணவத்தினுடைய உச்சத்துல பேசுறத பார்த்தேன். இதே அதிமுக ஆட்சி இருந்து புரட்சி தலைவர் அம்மா இருந்திருந்தா மாமல்லபுரத்தில் அப்படி பொதுக்குழு கூட்டம் நடக்க முடியாது. நான் அப்படி நடந்து அப்படி பேசியிருந்தா அந்த கூட்டத்தில இருந்து அவங்க வெளியேறி இருக்க முடியாது. அப்ப இவ்வளவு பெரிய குற்றத்தை தப்பித்து விட்டு வழக்கு இல்லாம, வழக்கு நம்ம மேல வரலைங்கிறதுனால 35 நாட்கள் கழித்து இப்ப வர்றாங்க. 35 நாட்களா இவர்கள் எங்கேயாவது வழக்கு வந்துடும், நம்மளை கைது செய்திருவாங்கிற அச்சத்தில் ஒரு தப்பித்து ஓடி போய்விட்டு பாஜகவின் அரவணைப்பில் நீதிமன்றத்தினுடைய எல்லா வகையான உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு கீழே தமிழ்நாட்டு நீதிபதியை நம்ப மாட்டோம், தமிழ்நாட்டு காவல்துறை நம்ப மாட்டோம், தமிழ்நாட்டினுடைய விசாரணை அமைப்பை நம்ப மாட்டோம், எந்த தமிழ்நாட்டினுடைய ஊடகத்தை நம்ப மாட்டோம், எங்களுக்கு எல்லாமே டெல்லி பார்த்துக்கும்னு சொல்லிட்டு அந்த மமதையில இங்க ஆடுறாங்கல்ல. அதுக்கப்புறமும் தமிழ்நாட்டுகளுக்கு ஒரு அரசு இருக்குல்ல சார். இப்போ அந்த பொதுக்குழுலே பாத்தீங்கன்னா ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, முடிஞ்சா எங்க தலைவரை தொட்டுப்பாரு, கைது செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சவால்லாம் விடுறாரு, கை செய்யலாமே அப்படின்றாரு. இல்ல அதுதான் மக்கள்கிட்ட நீ அந்த அப்படித்தான் மரக்காணத்துல மாமல்லபுரத்துல மருத்துவர் டாக்டர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும்போது ஒரு அப்படி சொன்னாங்க. புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்துக்குள்ள அப்படி சொல்லிட்டு கடுமையா நடவடிக்கை எடுத்து கைது செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 7000 பேர் கைது, 105 பேர் குண்டாஸ் போட்டாங்க. அந்த மாதிரி சங்கராச்சாரியாரெல்லாம் நீங்க உலகத்துல லோக குரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதிகாரத்துல இருந்து ஜனாதிபதிகள், உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளே போய் அங்க மண்டிட்டு தெண்டரிட்டு வணங்குகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த காஞ்சி மடாதிபதியை போய் அம்மா கைது பண்ணாங்க. கொலை வழக்குல மடத்துல இருக்கிற எல்லா நிர்வாகிகளையும் கைது சிறையில் அடைச்ச அம்மா. அது மாதிரி இந்த சாதாரண தெருவில் நிற்கிற இந்த கூத்தாடிகளை போய் சாதாரண கைது பண்ணாம நம்ம காவல்துறை இருக்குல்ல, தமிழ்நாட்டு காவல்துறை, தமிழ்நாட்டுடைய அரசு இப்படி கைகட்டி மௌனமா பயந்து, ஏன்னா மோடியோட ஆளுங்கிறதுனால ஒரு பயம், அமித்ஷாவுடைய ஆளுங்கிறதுனால ஒரு பயம், இவங்களுக்கு அந்த தைரியம்.
அப்ப 41 இல்ல, அப்பாவி திமுக மக்கள் தான் வந்து கடுமையா எதிர்க்குது இல்லையா? சமரசம் இல்லாம பாஜக எதிர்க்குது. உங்களை போன்றவர்களாம் நற்சான்றிதழ் கொடுக்குறீங்க. அப்ப விஜயை கைது செய்வதில் வந்து பின்னணியில பிஜேபி இருந்தாங்கன்னா யார் இருந்தாருன்னா சார்? இல்ல இப்ப பிஜேபியினுடைய மத்திய உளவு பிரிவினுடைய மத்திய உள்துறையினுடைய அனுமதி இல்லாம தமிழ்நாட்டினுடைய டிஜிபி முதலமைச்சரே நடவடிக்கை எடுக்க முடியாது. அது அம்மாவா இருந்து எடுத்துருவாங்க, இவங்க எடுக்க முடியாது. அம்மா வந்து நீங்க பாரிவேந்தர் போன்றவர்கள்லாம் அம்மையா ஜெயலலிதா வந்து ஆல்ரெடி கைது எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இல்ல சிதம்பரம் உள்துறை இணையமைச்சர் எவ்வளவு ஆளா இருந்தாலும் அம்மா உள்துறை அமைச்சர் அத்வானியா வந்தாலும் தமிழ்நாட்டில் வரவே மாட்டாங்க. ஈவன் முதன்முறையாக ஒரு தமிழக போலீசாரால் ஒரு மத்திய அமைச்சர் கைது செய்யப்பட்டவர் என்றால் டிஆர் பாலு தான். 2001 கைதின் போது அவருக்கு இதுக்கு அவரு பெரிய பாதுகாப்புல இருந்தாரு. ஓய்பிரிவு இத்தனைக்கு ஒரு மத்திய அமைச்சர் அவர் அப்படிலாம் இல்ல. அம்மா அதுவும் என்ன சொல்றாரு ஆதவர்ஜினா, ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அப்போ ஓடி போயிட்டாரு, அப்ப கேட்டீங்களா நீங்க கேக்குறாரு. அப்போ ஓடல, தப்பா பிரையா சொல்றான். அது மாணவத்தினுடைய உச்சம் தான். அப்ப ஆப்கான்ல இருந்தாரா மாண்பு முதலமைச்சர்? அப்போது எல்லாம் போக மாட்டாரு. உன்ன திமுக வரலாறு எல்லாம் தெரியாது. ஆதவர்ஜினா மாதிரி விஜய் மாதிரி அவருடைய முதலாளிகள் பாஜக காரர்கள் சொல்லுவதையெல்லாம் அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்றாங்க. அந்நிய சக்திகளினுடைய கை கருவியா இருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகமோ விஜயோ ஆதவர்ஜனாவோ அல்லது அந்த கூட்டமோ அது வந்து திமுகவை திட்டமிட்டு தாக்கி ஒரு திராவிட கருத்துக்களை, ஒரு பகுத்தறிவு கருத்துக்களை, தமிழ் மண் இனம் மொழி என்கின்ற இந்த ஒரு கருத்தாக்கமிக்க ஒரு அரசு இருக்கு, சமூக நீதி அரசு இருக்கு, திராவிட மாடல் அரசு இருக்கு. இதை வீழ்த்துவதற்கு பாஜகவின் கருவியாக விஜய் களத்துக்கு வர்றாரு, நடிகர். தமிழக வெற்றி கழகம் களத்தில் இருக்கு. அதுக்கு அப்பாவி மக்கள், ரசிகர்கள், பாமர மக்கள் இரையாகிறாங்க. அது உயிரையே தர்றாங்க. ஆனாலும் பாஜக வேடிக்கை பார்க்கறது, விஜயை தியாகியாக்கி விட்டு திமுகவை அங்க குற்றவாளி. கொள்கை தலைவரா பெரியாரைய சொல்றாரு. அவரு போட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள்ல பாருங்க, மத்திய அரசினுடைய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் உட்பட எல்லாவற்றிற்கும் அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சு அவர் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்காரு. தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்துக்கு வலு கூட்டுகிற வகையில் எந்த போராட்டம் நடந்திருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் போராடி இருக்கிறதா? ஆளுநர் மாளிகை முற்றுகிட்டு தமிழக வெற்றி கழகம் விஜய் எப்பாவது போராடி இருக்காரா? கொள்கை தலைவர்னு சொல்றாருல, அந்த கொள்கை தலைவர்களுக்குள்ள என்ன கொள்கைன்னு இது வரைக்கும் எப்பாவது ஒரு வார்த்தை தன்னுடைய தொண்டர்களுக்கோ சிறப்பு பொதுக்குழுவிலேயோ மாநாட்டிலேயோ பரப்புரை கூட்டங்களிலேயோ தன்னுடைய கொள்கை தலைவரின் கொள்கையை ஒரு வார்த்தை கூட சொல்லாது, தெரியாது. கொள்கைன்னா என்னன்னே தெரியாது. கொள்கைன்னா எழுதவே தெரியாது விஜய்க்கு. அதுல அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. அப்ப நீங்க அம்பேத்கரையா வச்சிருக்கீங்க, தந்தை பெரியாரை வச்சிருக்கீங்க. அம்பேத்கரையா எந்த மாநிலத்தில் பிறந்தாருன்னு விஜய்க்கு தெரியாது. தந்தை பெரியார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், எந்த கருத்தியிலிருந்து சித்தாந்தத்திலிருந்து வளர்ந்தாருன்னே விஜய்க்கு தெரியாது. அதே மாதிரி எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாருல, எந்த பாஜகவின் எந்த கொள்கை மக்களுக்கு எதிரானது எதையாவது பட்டியலிட்டு விலக்கி மாட்டு மக்களுக்கு இதுவரைக்கும் அறிக்கையாகவோ பேச்சுவார்த்தை எதிராக வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே அவர் இந்த அறிக்கை விட்டுருந்தாரு. இப்போ இந்த வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவங்க சிறப்பு சார்பில் வந்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு நான் ஒன்றும் சொல்லலை. நீங்க எக்ஸ் தளத்துல போடுங்க, ட்விட்டர்ல போடுங்க, வழக்கு தொடுங்க. பேரணி, பொதுக்கூட்டம், மாநாடுன்னு எதுக்கு நடத்துறீங்க? அதுல வந்து 3 நிமிஷம் பேசுறீங்க, அதுல 2 நிமிஷம் யாராவது எழுதி தராத பேசுறீங்க. அதுலயும் முடியாம மன்னராட்சி திமுக ஒழிய அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறீங்க. இது என்ன? இது அது என்ன பக்குவம் இல்லாத ஒரு இந்த 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 இவங்களெல்லாம் ஒரு நிர்வாகி கட்சி தலைவர்னு தமிழ்நாட்டுக்கு வந்த பெரிய அவமானம். ஆகவே இதுல இருந்தெல்லாம் நம்ம திராவிட முன்னேற்ற இதுல எதுக்கு என்ன பெரும் கொடுமைனா, 30 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட கட்சி அதிமுக, 50 ஆண்டுகளுக்கு மேல பாரம்பரியம் உள்ள அதிமுக, இந்த விஜயை தூக்கி சுமந்து கொண்டு விஜயையே முதலமைச்சராக்கி விட்டு தன்னை துணை முதலமைச்சராக்கினா போதும் அளவுக்கு எடப்பாடி பணிந்து போற கொடுமை இருக்குல்ல, அதுதான் பெரும் கொடுமை. அப்ப நீங்க விஜய் சொல்றாரு அதிமுக விஜய் எடப்பாடியில ஒரு பொருட்டே இல்லைங்கிறார். நான் தான் திமுகவுக்கு மாற்று, அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொன்ன பிறகு கூட எடப்பாடி வாய் மூடி மௌனியா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா கூட்டணி குறித்து வெளியே யாரும் பேசாதீங்கன்னு கட்சியினருக்கு கட்டளை போடுறாரு. அப்ப அவங்க விஜயோட இன்னும் விஜய் முதலமைச்சராக்குவதற்கு எடப்பாடி அணியமா இருக்காருன்னா, அப்ப பாஜகவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு பாஜக அதிமுக சேர்ந்து விஜயை தலைமையேற்று முதலமைச்சராக்குறதுக்கு கூட தயாரா இருக்காங்கன்னா, விஜயை தலைமையாக முன்வைத்து விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சபார்டினேட் போர்ஸாக தேர்தலை எதிர்கொள்வதற்கு கூட தயாராக இருப்பார் என்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்களா? ஆமா, உண்மையிலேயே இப்ப ஏற்கனவே அவங்களாம் எங்க திரையரங்கத்துல இருந்து புரட்சி தலைவரை வெள்ளித்திரையில் பார்த்து வந்தவங்க தான். அவங்களுக்கு யாராவது திரையில இருந்து ஒரு நடிகர் வரணும். அந்த நடிகர்கள் அதாவது ஒப்பனையில் உண்மைக்கு மாறாக அந்த நடிப்பினாலே உண்மைதான், உண்மைக்கு மாறானது. அதை பார்த்து வந்தவர்கள் இப்ப விஜயை பார்த்து இவருக்கும் மகிழ்ச்சி தானே. ஆனா இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க,
இப்போ மிக சமீபத்துல வந்து திரு KP முனுசாமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு பூத் லெவலுடைய அந்த மீட்டிங்கின் போது. இந்த மாதிரி தேய் கவர்ச்சியில திடீர்னு வருவாங்களாம், அவங்க வந்து அரியணையில உட்காரணும்னு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க, அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்க கூடாது, இங்க வந்து திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் தான் காலங்காலமா இருக்கு, இந்த தேர்தலையும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக பேர் சொல்லாம திரு KP முனுசாமி அவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காருல்ல பொதுவெளியில. நீங்களே சொல்லிட்டீங்க மறைமுகமான்னு. அந்த காட்டு பேர் குறிப்பிடல, ஆனா விஜய் அவர்கள் அது இல்ல நம்மளா நினைச்சுக்கிறது. அந்த காட்டு கூட்டத்துக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு பேர் சொன்னாலே தெரியாது. பேர் சொல்லாம நீங்க ஒரு திரையிலிருந்து வந்து திடீர்னு முதலமைச்சர் ஆகிறான்னு சொன்னா அப்பாவி மக்களுக்கு என்ன தெரியும்? இவர் ஆந்திராக்காரரு, தமிழ்நாட்டை சாராதவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகுவதற்காக ஓட்டு கேட்க வர்றாங்கிறதே இந்த காட்டு கூட்டத்துக்கு தெரியல. கூட்டமா போய் கைதட்டுது, விசில் அடிக்குது, உயர்த்துறது. இது போய் நீங்க எங்க போய் மறைமுகமா சொன்னா யாருக்கு தெரியும்? 24 மணி நேரம் தனியரசு விஜய் கடுமையா விமர்சிக்கிறேன், அந்த உண்மையை சொல்றேன், நாட்டு மக்கள் அதை இப்ப தனியரசு வந்தா தனியரசுடைய கருத்து யார் ஆதரிக்கிறா தமிழ்நாட்டுல? ஆனா வெளி மாநிலத்துக்காரங்களை நடிகர்களை நம்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள். இதுல என்ன கொடுமைனா படிச்சவனே ஓடுறான். இது அதுல இறந்து போனவங்க ஒருத்தர் ஆங்கில இலக்கியம் படிச்ச முதுநிலை பட்டதாரி. இந்த வயசான நடிகருடைய முகத்தை பார்க்கறதுக்கு போய் அங்க போய் சாகலாம். காவல்துறை காவலருடைய மனைவி ராவண்யா பட்டம் படிச்சவங்க போய் களத்துல சாகுறாங்க. பெரிய கொடுமை இது. உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத அவமானம். இறைவனை வணங்குகிற இடத்துல கூட மக்கள் போய் திருச்செந்தூர்லயோ பழனி பங்குனி உத்தரத்திலேயோ ஸ்ரீரங்கத்துல கூட யாரும் இவ்வளவு 41 பேர் உயர்ந்தா வரலாறு கிடையாது. ஒரு சாதாரண சக மனிதனை பார்க்கறதுக்கு போய் சாகுறாங்க. இப்ப இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, சினிமாவில் மிகப்பெரிய இவர் சக்திமான்னு சொன்னாங்கல்ல, கண்ணு முன்னாடி குழந்தை சாகுது, பெண்கள் சாகுறாங்க, ஏன் மேலே நின்று பார்த்துட்டு தண்ணி பாட்டில் கூட வீசுறதுக்கு எண்ணி 1-2 போட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருக்கான். கீழே ஏதோ நடக்குது, மக்கள் உயிரிழக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மக்களை காப்பாற்றுவதற்கு வராத ஹீரோ எப்படி தப்பிச்சு ஓடி போய் வருவதற்கு 15 மணி நேரம் பண்ணின விஜய் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறதுல கரூர்லேருந்து பனையூருக்கு எப்படி 3 மணி நேரத்தில் வந்து சேர்ந்த? வந்து படுத்தவங்க 3 நாளாக வெளியே தலை காட்டல. அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி உதவி செய்கிற மாதிரி படத்தில் காட்டிட்டு, படத்தில் காட்டுற அரசியல்வாதியை விட மோசமாக பெரிய உயர்ந்த சொகுசு வாகனத்தில் கேரவனில் தப்பிச்சு தனி விமானத்தில் போய் பெரிய கோடீஸ்வர பங்களாவில் படுத்துக்கிட்டு 20 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு மறுபடியும் லஞ்சத்தை கொடுத்து அமுத்துறையில் இதையும் இந்த காட்டு நவீன சமூக அரசியல் நிர்வாகம், சட்டம், நீதி, ஊடகம், அரசியல் கட்சி எல்லாம் விஜய் நீவுதில்லை. எல்லா அரசியல் கட்சியிலும் விஜய் ரொம்ப வேதனைப்படுவார். விஜயில் இதுக்கு எந்த பங்கும் இல்லை. விஜய் ரொம்ப அவரை போய் எப்படியாவது தேற்ற வேண்டும்லாம் சொல்றாங்க. விஜய்க்கு போய் தொட்டல்ல போட்டு ஆட்டுறாங்கன்னா பாருங்க, பாதிக்கப்பட்டவனை விட விஜய்க்கு எதுவும் மனசு விட்டுருவாரு அப்படின்னு எல்லாம் போய் உருகுறான். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி, இந்தியாவில் இருக்கிற கட்சி கூட பெரிய பெரிய தலைவர்களாக ராகுல், மோடி, அமித்ஷா எல்லாம் விஜய் சார் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது இருக்கிறது தான் இல்லை சொல்லி நின்ன ஒன்று உங்களுக்கு வழக்கு வராமல் பார்த்துக்கிறேன்னா இது என்ன நாடாது? ஒரே தனியரசு மட்டும்தான் நம்ம 24 மணி நேரம் குற்றவாளி, தமிழக வெற்றி கழகம், விஜய் நடவடிக்கை எடு, வழக்கு பதிவு செய்ய, கைது செய்யணும், ஆர்ப்பாட்டம் பண்றேன் தமிழ் கரூர்ல. ஒரு தனியரசு இல்லைன்னா இன்னைக்கு அந்த 20 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பணமே போயிருக்காது. நான் குற்றவாளி கூண்டு நிறுத்தி குற்றவாளியை தண்டிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு அது பயந்து போய் லஞ்சமா 20 லட்சம் ரூபாயை பணத்தை கொடுத்துட்டு தனித்தனியா கூப்பிட்டு கால் விழுந்து கேஸ் கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சுறாரு விஜய். யாரால? தனியரசால. இப்ப தனியரசு நானும் விஜய் வாழ்க, விஜய் மகாராஜா, விஜய் பெரிய பக்கிங்ஹாம் அரண்மனையுடைய இளவரசர்னு சொல்லிட்டு இருந்தேன்னா 10 பைசா கொடுத்துருப்பேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். திரு ஆதவர்ஜுனா அவர்கள் தேசத்திற்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு பதிவை வந்து பதிவிட்டு இருந்தாரு. தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு முகம் சுளிக்கும் விதமாகவும் அருவருக்கத்தக்க விதமாகவும் அவருடைய நடவடிக்கைகள் இருப்பதாக பொதுவெளியில் விமர்சனம் வைக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ, கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர், திமுக செயலாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். ரவுடிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறார். தனிமையில வந்து இதை விட இன்னும் கடுமையெல்லாம் பேசி பயங்கரமா அவன் சொல்றான். அதாவது நீ வந்து செந்தில் பாலாஜின்னு ஒரு ரவுடி பையன் கரூர்ல இருக்கான் சொல்றதுக்கு அப்புறம் போய் அதான் இதை சொன்னேன், எங்க அம்மா இல்லையேங்கிறதே எனக்கு வருத்தம். புரட்சி தலைவர் அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்க முடியாது ஆதவர்ஜுனாவெல்லாம். இந்த அதுக்கு தான் இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குன்னு நானும் நான் என்ன மாதிரி இந்த கடுமையாக தாக்கியிருக்கேன், கடுமையாக நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன், கோரிக்கையை வச்சிருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் வந்து அவ யாருன்னே தெரியாத உண்ணாநம்பர் ஒரு 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 சமூக விரோத சட்டவிரோத குடும்பத்தை ஒரு எல்லா வகையிலும் மோசடி நபரே இவ்வளவு தைரியமாக வந்து பேசுகிறான்னா அது எப்படி? அதை அரசாங்கம், காவல்துறை இதில் என்ன கொடுமைன்னா காவல்துறை தான்
தாக்குதல் நடத்தி தான் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் காவல்துறையில கை கட்டி வேடிக்கை பார்க்குது. ஒரு அவதூறு தமிழ்நாட்டுல காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கானே தெரியல. ம். பத்திரிகைகள்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்குது. ம். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிறார் விஜய்னு போடுறான். என்னன்னே தெரியல. அவன் எந்த நாட்டுக்கு தியாகி, எந்த சுதந்திரத்துக்காக போறான்னா, ஒரு வழக்கு வாங்காம சொகுசா 50 ஆண்டு காலம் மக்களுக்கு போராடாம திரையில் ரசிகர்கள் என்கின்ற பாமர மக்களை சுரண்டி மிகப்பெரிய செல்வத்தில் கொளுத்து சுகபோக வாழ்க்கை நடத்துகிற ஒரு சாதாரண வயதான நடிகர் கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆகுவதற்கு வர்ற 41 உயிர்கள் பறி போயிருக்கு. மறுபடியும் வந்து அவதூறு பரப்புறான். அரசாங்கம் காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. அரசியல் கட்சிகள் எல்லாம் கைகட்டி அவரிடத்துல சரணடைஞ்சு கிடக்குதுன்னா, அப்போ ஒரு பெரிய பணக்காரன், அவன்கிட்ட கூட்டம் இருக்கு, அவன்கிட்ட பணம் இருக்குன்னா எல்லாரும் அவன்கிட்ட போய் அடிமையா இருக்கிற இந்த போக்கு ஆரோக்கியமான அறிவு சார்ந்த ஜனநாயகத்துக்கு இழுக்கு. தாய் தமிழ் மண் கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய ஒரு தொன்மையான இந்த தமிழ் சமூகம் இப்படி நாகரிகமற்ற அறிவற்ற நிலையில ஒரு சாதாரண மனிதனிடத்துல இந்த மூட கூட்டம் தன் வாக்கை தந்து பொருளை தந்து உயிரையே தருகிற இந்த போக்கு இருக்குல்ல, இது பெரிய அவமானம். இனிமேலாவது நம்முடைய தமிழ் வழியா உலகத்தில் இருக்கிற 8 கோடி தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழர்கள், 6.5 கோடி வாக்காளர்கள், உலகம் முழுக்க பரவி வாழுகிற தாய் தமிழ் சமூகம் இது போன்ற நடிகர்களை நம்பி போலிகளை நம்பி ஏமாறாம இவர்களை அரசியல் ரீதியாக நிராகரித்து, வாக்களிக்காமல் நிராகரித்து, கூட்ட அழைத்தாலும் செல்லாமல் நிராகரித்து இவர்கள் எல்லாம் தண்டிக்க வேண்டும். ஒரு அறிவு சார்ந்த அரசியல் சமூகத்தை கட்டி அமைக்க வேண்டும். இங்கு தமிழ் தேசியம், திராவிட தேசியம், பகுத்தறிவு ஒரு அறிவு சமூகமாக தாய் தமிழ் சமூகம் தலைநகர உலக மானுட சமூகத்தின் வளர்ச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் அமைதிக்குமான ஒரே சமூகம், ஒரே நாடு தமிழ்நாடு தான். ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இல்லாத ஜனநாயகம் சுதந்திரமும் இங்குதான் இருக்கு. அப்படி அந்த மூத்த ஒரு ஜனநாயகவாதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் இந்த சமூக விரோதிகள் எல்லாம் இப்படி சிறப்பு பொதுக்குழு நடத்த முடியுது. இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்களை வாகன ஊர்வலம் நடத்த முடியுது. ஆகவே நீங்க சாதாரண மக்களுக்கு நீங்க உதவி செய்யறதுல எனக்கு ஒன்றும் நாம ரொம்ப மகிழ்ச்சி. அரசினுடைய நிர்வாக செழுமையா நடத்துறீங்க. இவர்களெல்லாம் கடுமையா நம்முடைய இந்த நல்ல அரசை அவதூறுகளின் மூலமாக, சமூக விரோத செயல்களின் மூலமாக உங்களுடைய நல்லெண்ணத்தையும் மக்களுக்கு நீங்க உதவி செய்கிற இந்த பாங்கையும் பொறுத்து கொள்ள முடியாத சதிகாரர்கள் தமிழக வெற்றி கழகத்தை, விஜயை, ஆதவ அர்ஜுனாவை ஏவுகிறார்கள். ஆகவே இவர்களிடமிருந்து நம்முடைய அரசையும் நம்முடைய நிர்வாகத்தையும் பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு மூத்த தலைவர், தேசத்திற்கே மூத்த தலைவர் ஐயா மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை அடக்கணும். சாதாரண பாமர மக்களுக்கு நீதிக்காக நம்ம என்ன உதவி வேணாலும் செய்யலாம், அதுல நாங்க பாராட்டுறோம். ஆனா குற்றவாளிகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டக்கூடாது, கடுமையா நடவடிக்கை எடுக்கணும்னு மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு கொங்கிளையர் பேரவை தனி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது. நம்முடைய அரசுக்கு மட்டும் இல்லை, இப்ப அது மத்திய ஒன்றிய பாஜக அரசு போனதால ஒன்றிய பாஜக மோடி அமித்ஷா அரசே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மீது கரூர் சம்பவத்தில் முதல் குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்து சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய பாஜக ஐயா மோடி அமித்ஷா அரசையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற. விஜயை விரைந்து கைது செய்ய வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், உயிரிழந்த 41 அப்பாவி மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் நம்முடைய காட்சி மூலமாக பதிவு செய்யறோம். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி, அன்புக்கு நன்றி, வணக்கம்.